Hello friends, welcome to Alif's Treasure channel. நாம இந்த வீடியோல பார்க்க போறது கம்ப்யூட்டர் ஷார்ட்கட்ஸ். நம்ம கம்ப்யூட்டர்ல பேசிக்கா யூஸ் பண்ண போறது MS Word and MS Excel. இதுக்கு அடுத்து இருக்குது Microsoft PowerPoint. நம்ம PowerPoint எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம வந்து ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணி மீட்டிங்ல ஸ்லைட்ஸ் பிரசன்டேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். நம்ம மோஸ்ட் ஆஃப் தி வர்க்ஸ் யூஸ் பண்ண போறது MS Word and MS Excel. அதுல இருக்க ஷார்ட்கட் கீஸ் என்னென்னன்னு பார்க்க போறோம். இதுல வந்து கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி ஆல்பபெட் A to Z இருக்கிற ஷார்ட்கட் கீஸை என்னங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். MS Word and MS Excel இதுல கண்ட்ரோல் E plus A வந்து select all. MS Wordல select all and MS Excelல select all cells. Control plus B. Control plus B எதுக்குன்னா நம்ம எந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோமோ எந்த லெட்டர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து போல்ட் ஆக்குறதுக்கு. சேம் MS Wordலயும் அதே தான், MS Excelலயும் அதே தான். அண்ட் கண்ட்ரோல் பிளஸ் C. கண்ட்ரோல் பிளஸ் C காமனாக யூஸ் பண்ண போகிறது காப்பிங் மட்டும்தான். நம்ம ஏதாவது டெக்ஸ்ட்டை ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் C யூஸ் பண்ணிக்கலாம். MS Excelலயும் அதே தான், கண்ட்ரோல் C ஃபார் காப்பிங். அண்ட் கண்ட்ரோல் D. கண்ட்ரோல் D இஸ் ஃபார் டிஃபால்ட் ஃபாண்ட் செட். நம்ம எந்த ஃபாண்ட் செட்டை டிஃபால்ட்டாக வைக்க போகிறோமோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் D. வேற எக்ஸல்ல எதுக்குன்னா நம்ம ஃபில் டவுன் செல். ஃபில் டவுன் செல்ஸ்னா நம்ம ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்ல இங்க சம் நம்பர்ஸ் 99 இருக்குன்னா அதே இது இங்கேயும் வரணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பிளஸ் D கொடுத்தோம்னா சேம் 99 இங்கேயும் ப்ரெசென்ட் ஆயிரும். நம்மளுக்கு கண்ட்ரோல் பிளஸ் D கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கோ நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் எது இருந்தாலும் சிம்பிள்ஸ் எது இருந்தாலும் அப்படியே அடுத்த லைனுக்கு நம்மளுக்கு காப்பி ஆயிரும், காப்பி அண்ட் பேஸ்ட் ஆயிரும். ஸோ தட் ஒன்லி ஃபில் டவுன் ஆப்ஷன். அண்ட் அடுத்தது வந்து கண்ட்ரோல் பிளஸ் இ. கண்ட்ரோல் பிளஸ் இ எதுக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக அலைன் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். அதில் வந்து சென்டர் அலைன்மெண்ட் வேணும்னா கண்ட்ரோல் பிளஸ் இ கொடுத்தோம்னா நம்மளுக்கு சென்டர் அலைன்மெண்ட் வந்துடும். வேறஸ் இங்கே வந்து ஃப்ளாஷ் ஃபில்ஸ் யூஸ் ஆகும். கண்ட்ரோல் பிளஸ் எஃப். கண்ட்ரோல் பிளஸ் எஃப் எதுக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் சர்ச் பண்ணணும். நம்ம சர்ச் ஆப்ஷன் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல எதுலயோ இன்டர்நெட்ஸ்ல யூஸ் பண்றோம்ல அதே மாதிரி தான் இதுலயும். வேற ஃபைண்டுங்கிற ஆப்ஷன். ஃபைண்ட்ல நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல பர்டிகுலர் வேர்டு மட்டும் திங்கிற வேர்டு அல்லது எலிஃபென்ட்டுங்கிற வேர்டு ஏதாவது சர்ச் பண்ணோம்னா நம்ம கண்ட்ரோல் பிளஸ் எஃப் கொடுத்துட்டு அதில் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட்ல எங்க இருக்கோ எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அதே வேர்ட்ல எத்தனை வாட்டி அந்த டாக்குமெண்ட்ல ரிப்பீட் ஆயிருக்குங்கிறது அதுலயே காட்டி கொடுக்கும். வேற MS Excelலயும் சேம் ஆப்ஷன் ஃபைண்ட் ஒன்லி. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் G. கண்ட்ரோல் பிளஸ் G எதுக்குன்னா கோ டு எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பேஜ் 100 பேஜஸ் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ல பர்டிகுலர் பேஜஸ்க்கு மட்டும் நம்ம போயிருக்கணும். இப்போ வந்து 100 பேஜஸ் இருக்கிற டாக்குமெண்ட்ல நம்ம வந்து ஒரு 56 நம்பர்ஸ் பேஜில் நம்ம இப்போ போய் அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா நம்ம இந்த கோ டு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் பிளஸ் G யூஸ் பண்ணி நம்ம அந்த பேஜுக்கு பர்டிகுலர் பேஜுக்கு போயிட்டு நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுதான் கோ டு. வேற MS Excelல கோ டு ஸ்பெஷல். பர்டிகுலர் பேஜில் நம்ம இதில் வந்து எக்ஸல்ல பேஜஸ் இருக்காது. வேற நம்ம வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் சர்ச் பண்ணுறோமோ அது வந்து நம்ம கோ டு ஸ்பெஷலில் போய் சர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் பிளஸ் H. கண்ட்ரோல் பிளஸ் H எதுக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை டாக்குமெண்ட்ல இருக்க வேர்டு எலிஃபென்ட்னு சர்ச் பண்றோம்னா எலிஃபென்ட்ல ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதை வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். அந்த எலிஃபென்ட்ங்கிற வேர்டு ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஒரு நிறைய டைம்ஸ் இருக்கு, 1000 டைம்ஸ் இருக்குன்னு அப்படின்னா நம்ம 1000 டைம்ஸ் தனித்தனியாக உட்காந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு பதிலாக வேற கண்ட்ரோல் பிளஸ் H யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் ஆப்ஷன்ல போயிட்டு எலிஃபென்ட்ங்கிற வேர்டை நம்ம அப்படியே ஏதாவது ஒன்று மாத்திக்கலாம். அண்ட் எலிஃபென்ட் இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட்ல 1000 or 2000 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் இருந்தாலும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் பிளஸ் I. ஐனா எதுக்குன்னா இட்டாலிக். நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல ஸ்ட்ரெயிட்டா எழுதியிருப்போம், இதை வந்து நம்ம இட்டாலிக்கா கன்வெர்ட் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்டாலிக்.
அந்த டாக்குமெண்ட்ல எந்த வேர்டு இருக்கோ அந்த இட்டாலிக்கா கன்வெர்ட் பண்ணோம்னா Ctrl+I. whereas MS Excel சேம் ஆப்ஷன் தான். Ctrl+J. Ctrl+J எதுக்குன்னா ஜஸ்டிஃபை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம இப்போ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம எட்ஜ் டு எட்ஜ் நம்மளுக்கு வந்து எல்லாமே அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஒன்றும் முன்னாடி பின்னாடி எதுவுமே இருக்காது. நம்ம ஆனால் நார்மல் டாக்குமெண்ட்ல அடிக்கும்போது ஒரு லைன் இது வரைக்கும் இருக்கும், ரெண்டாவது லைன் இதோட முடிஞ்சிடும், தேர்ட் லைன் இது வரைக்கும் வரும். நம்ம இதில் வந்து Ctrl+J கொடுத்துட்டோம்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl+J கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஜஸ்டிஃபையா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து சேமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து ப்ராஜெக்ட் சப்மிஷன் பண்ணுறோம்னா நம்ம எல்லா டாக்குமெண்ட்டையும் ஜஸ்டிஃபைல வச்சு தான் கொடுக்கணும். நம்ம எந்த லெட்டர் அடித்தாலும், அஃபிஷியலாக லெட்டர் அடிக்கிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு லெட்டர் அடிக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம எப்போவுமே ஜஸ்டிஃபைல வச்சு அடித்தோம்னா நம்மளுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். வேறஸ் இந்த MS Excelல Ctrl+J it will not be working. அதான் NA not applicable. Ctrl+K எதுக்குன்னா ஹைப்பர் லிங்க். இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல நான் வந்து நம்ம யூடியூப் லிங்கே கொடுக்குறேன்னு வைங்க, youtube.something கொடுக்குறேன்னா அந்த லிங்கை வந்து நான் லிங்காக இருக்கணும். சும்மா டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒன்லி பிளாக் லெட்டர்ஸாக தெரியும். நான் இதை வந்து ஹைப்பர் லிங்காக கொடுக்கணும். ஹைப்பர் லிங்க் எதுக்குன்னா நான் இதை கிளிக் பண்ணேன்னா பர்டிகுலர் பேஜுக்கு நம்ம வந்து அது ஹைப்பர் லிங்காக போய் அந்த பேஜ் நம்மளுக்கு விசிபிள் ஆகணும். அதுதான் ஹைப்பர் லிங்க். ஹைப்பர் லிங்க் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த எந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஹைப்பர் லிங்க் எந்த வேர்டு லென்ட்டு செலக்ட் பண்ணி ஹைப்பர் லிங்க் கொடுக்குறோமோ அது வந்து ப்ளூ கலராக மாறிடும். நான் இதை வெப்சைட் மட்டும் யூஸ் பண்ணுறது போகிறது இல்லை. ஹைப்பர் லிங்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல இந்த இமேஜை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ண முடியாது, டாக்குமெண்ட்ல கொடுக்க முடியாது, ஆனால் ஹைப்பர் லிங்காக கொடுக்கலாம். அப்படின்னா ஹைப்பர் லிங்காக கொடுத்துட்டு அந்த இமேஜ் வந்து பர்டிகுலர் எங்கே இருக்கு, எய்தர் இட் மேபி இன் வெப்சைட் ஆர் இன் எ ஃபோல்டர் இன் யுவர் கம்ப்யூட்டர். நம்ம ஃபோல்டர்ல கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபோல்டர்ல இருந்தாலும் நம்ம அதை ஹைப்பர் லிங்காக கொடுத்து இப்போ இ டிரைவ்ல இருக்குன்னா இ டிரைவ் அது வந்து ஏதோ ஒரு வேர்டு கொடுத்துட்டு பேர்டை கொடுத்தேன்னா இந்த பேர்டுங்கிறத கிளிக் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஃபோல்டர்ல இருக்கு, இ டிரைவ்ல சம்திங் அலிஃப் ஸ்ட்ரெஷர் ஃபோல்டர்ல இருக்குன்னா அந்த ஃபோல்டர்ல இருக்க இமேஜ் இங்க வந்து விசிபிள் ஆகணும். அதுதான் ஹைப்பர் லிங்க். சேம் இட் வில் பி replicated as for the Excel also. அடுத்தது வந்து Ctrl+L. Ctrl+L எதுக்குன்னா அலைன் டெக்ஸ்ட் லெஃப்ட். நான் இப்போ ஜஸ்டிஃபை சொன்னது ஃபுல்லா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஜஸ்டிஃபையா ஈக்குவலா இருக்கும், அதுதான் ஜஸ்டிஃபை. வேறஸ் இப்போ நான் டைப் பண்ண போறது இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க 4-5 வேர்டு இருக்கு அப்படின்னா இது எல்லாமே லெஃப்ட் இண்டென்ட். இந்த லெஃப்ட் இண்டென்ட் கொண்டு வரதுக்கு தான் Ctrl+L. வேறஸ் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+M. இது வந்து ஹேங்கிங் இண்டென்ட். MS Excel it will not be applicable, so that only we have written as NA. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Ctrl+N. Ctrl+N எதுக்குன்னா நம்ம நியூ டாக்குமெண்ட் MS Wordல ஒரு டாக்குமெண்ட் நியூவா கிரியேட் பண்ணணும்னா Ctrl+N கொடுத்தோம்னா நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிரும். வேற எக்ஸல்ல நியூ ஒர்க் புக் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் Ctrl+O. Ctrl+O எதுக்குன்னா நாம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், இன்னொரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி பார்க்கணும்னா நம்ம போய் திஸ் பிசில போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கறத விட நம்ம Ctrl+O கொடுத்தோம்னா நம்ம எந்த ஃபோல்டர் யூஸ் பண்றோமோ அதுல வந்து என்ன வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு, இங்க எக்ஸல்ல தேடும்போது என்ன எக்ஸல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படியே காட்டிடும். அது ஓபன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் Ctrl+O, ஓபன் த டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் Ctrl+P. நம்ம Ctrl+P எதுக்குன்னா பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு. பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம கம்ப்யூட்டர் கூட பிரிண்டர் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா பிரிண்ட் எடுக்கிறதுக்காக Ctrl+P கொடுத்தோம்னா நம்மளுக்கு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டயலாக் பாக்ஸ்ல நேம் ஆஃப் த பிரிண்டர், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இங்க பிரிண்ட், நம்பர் ஆஃப் காப்பீஸ் இது எல்லாமே இருக்கும். நம்ம இதுல வந்து என்ன பிரிண்டர் நம்ம ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஏதாவது பிரிண்டருக்கு செலக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம செலக்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+P. நெக்ஸ்ட் ஒன் Ctrl+Q. add space paragraph. இங்க வந்து data analysis tool. next one Ctrl+R. Ctrl+R எதுக்குன்னா align the text to right. நம்ம left in align to left, align to right எல்லாமே பார்த்திருக்கோம். அதுல align to right தான் இதுல. next one fill the duplicate right. next one Ctrl+S.
நாம டைப் பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் Ctrl+S. வேற சேவ் த டாக்குமெண்ட். இங்கே MS எக்ஸல்லையும் அதே தான், சேவ் த டாக்குமெண்ட். நம்ம மேனுவலாக பண்ணும்போது ஃபைலில் போயிட்டு சேவ் ஆர் சேவ் ஆஸ் அந்த மாதிரி கொடுப்போம். இங்கே சேவ் கொடுக்கறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+S. நெக்ஸ்ட் ஒன் Ctrl+T. Ctrl+T எதுக்குன்னா லெஃப்ட் இண்டென்ட். ஜஸ்டிஃபை பார்த்துருப்போம், ரைட் இண்டென்ட் பார்த்துருப்போம். அதில் லெஃப்ட் இண்டென்ட் தான் Ctrl+T. இங்கே வந்து கிரியேட் டேபிள். நம்மளுக்கு எக்ஸலுங்கிறதே டேபிள் மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணணும்னா Ctrl+T. நெக்ஸ்ட் ஒன் Ctrl+U. எதுக்குன்னா அண்டர்லைன். நான் ஏதாவது ஒரு வேர்டு இப்போ குட்னு எழுதியிருக்கேன்னா இந்த குட்டுங்கிற வேர்டை நான் அண்டர்லைன் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+U கொடுத்துட்டேன்னா அண்டர்லைன் வந்துடும். இதில் அண்டர்லைன் வந்து சிங்கிள் அண்டர்லைன் இருக்கு, டபுள் அண்டர்லைன் ஆர் கர்வ்டு அண்டர்லைன், இது மாதிரி நிறைய வெரைட்டி டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் நம்ம வந்து ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு Ctrl+U கொடுத்தோம்னா சிங்கிள் அண்டர்லைன் வரும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம போய் ஆப்ஷன்ஸில் டபுள் அண்டர்லைன் ஆர் கர்வ்டு அண்டர்லைன் ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் Ctrl+V. Ctrl+V எதுக்குன்னா பேஸ்ட். நம்ம Ctrl+C யூஸ் பண்ணி காப்பி பண்ணியிருப்போம் எந்த டாக்குமெண்ட்ஸையும். அந்த டாக்குமெண்ட் காப்பி பண்ணதை இந்த வேர்டு ஆர் லெட்டர்ஸ் இல்லை பேராகிராஃபே காப்பி பண்ணியிருந்தோம்னா அது இன்னொரு இடத்துக்கு பேஸ்ட் பண்ணோம்னா Ctrl+V. நெக்ஸ்ட் ஒன் Ctrl+W. Ctrl+W எதுக்குன்னா நான் இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் சேவ் பண்ணி முடிச்சுட்டேன், எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. நான் இப்போ க்ளோஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா Ctrl+W கொடுக்கலாம். Ctrl+W கொடுக்கும்போது இங்கே வந்து டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆயிரும், வேற எக்ஸல்ல ஒரு ஒர்க் புக் க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் Ctrl+X. Ctrl+X கொடுக்கும்போது கட்டு யூஸ் ஆகும், இங்கேயும் கட்டு. நம்ம காப்பி பேஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். காப்பி பண்ணும்போது இந்த ஒரு வேர்டு குட்டுங்கிற வேர்டை காப்பி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். வேற இங்கேயும் குட் இருக்கும், இங்கேயும் குட் இருக்கும் பேஸ்ட் பண்ற இடத்துலயும். இங்க கட் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து இது எரேஸ் ஆயிரும், இங்க மட்டும்தான் பேஸ்ட் பண்ணும்போது இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் Ctrl+Y ரீடு, Ctrl+Z அன்டு. நான் இப்போ இதை கட் பண்ணி முடிச்சிட்டேன், ஆனா எனக்கு இந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல வேணாம். தப்பா நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு வைங்க. அந்த இடத்துல வந்து நான் திரும்பவும் அது இடத்துக்கு கொண்டு போறதுக்கு திரும்பவும் போய் உட்காந்து டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதனால Ctrl+Z கொடுத்தோம்னா அன்டு ஆயிரும். இந்த இடத்துல எரேஸ் ஆயிரும், இந்த இடத்துல குட்டுங்கிறது வந்துடும். இல்ல நான் திரும்பவும் இதே தான் வேணும், இந்த இடத்துல வேணாம், இந்த இடத்துல தான் வேணும்னு அப்படின்னா Ctrl+Y. Ctrl+Y கொடுக்கும்போது ரீடு ஆயிரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி MS Word அண்ட் MS Excelல ஆல்ஃபபெட் A to Z இருக்கிற ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. எங்கள் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.